வெல்கம் டு நிருபிரபா சேனல். இன்றைக்கி இந்த துவரம் பருப்பு வச்சு தான் ஒரு சிம்பிளான டிஷ் உங்களுக்கு காட்ட போகிறேன். துவரம் பருப்பு தேவையான அளவு நம்ம கழுவி குக்கரில் 3 விசில் விட்டுக்கணும். This video is sponsored by BuyMode online shopping app. இந்த ஆப்பில் எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லாமே A to Z எல்லாமே கிடைக்கும். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எல்லோரும் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் கம்பேர் பண்ணும்போது இதில் ரேட் ரொம்ப ரீசனபுளாக இருக்குங்க. எல்லா பொருளும் இருக்குது. சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ். 3 விசில் விட்டதும் நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேவையான அளவு பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம தாளித்து இந்த கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. எங்கள் அத்தம்மா சொல்லி கொடுத்த டிஷ்ஷு தான் இது. சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். என்னடா தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்லாம். பூண்டு நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி சாதத்தில் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். காய் இல்லாத சமயத்துலேயும் நம்மளுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்ப யூஸாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். நான் கருணக்கிழங்கு பொரியல் செஞ்சேன் இன்றைக்கி. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பூண்டு உரிக்கிறத மட்டும்தாங்க வேலை. மற்றபடி பெரிய வேலையே இல்லை. டக்குன்னு செஞ்சிடலாம். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாமே சாப்பிடுவாங்க. எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.